அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம். அல்மா சித்த மருத்துவமனை நிறுவனர் அல்மா வேலாயுதம் ஐயா அவர்களை சந்திப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த கேள்வி இந்த காலத்துக்கு ரொம்ப ஏற்ற ஒரு கேள்வி. இந்த கோடை காலம் தொடங்கின உடனேயே நிறைய பேருக்கு இந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து, அதுவும் வெளியில போயிட்டு வந்ததுமே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து தண்ணியை குடிக்கிறது வழக்கம். இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் தண்ணி தொண்டைக்கு வேணா அல்லது வாய்க்கு வேணா சில்லுன்னு இருக்கலாம், ஆனால் அது உடம்புக்கு சூடு தருவதா அல்லது குளுமையை தருவதா? சூடுங்க. அது ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு தண்ணி குளிர்ந்த நீர் என்பது சூடு, ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறது, புரியுதுங்களா? அதே போல் ஐஸ்கிரீமும் சூடு. உடம்பை இப்போ இந்த வாத நோய் இருக்குல்ல, உடம்பு முட்டு வலி குறுக்கு வலிலாம் இருக்குல்ல, அவங்க முள்ளங்கி சுரக்காய் வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் இதெல்லாம் சாப்பிட்டா வலி எடுக்கும். அதே மாதிரி அவங்க ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் சாப்பிட்டாங்கன்னு வலி எடுக்கும். அதே மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் வலி எடுக்கும். இந்த வாத நோய் உள்ளவங்க உடம்பு முட்டு வலிக்குது கழுத்து வலிக்கிறதுலாம் இருக்காங்களே, இப்படி ஊட்டி கொடைக்கானல் அந்த மேலே மேட்டுப்பாளையம் ஏறினாங்கன்னு வச்சுங்க, அந்த குளிர் காற்று போட்டவொன்னே உடம்பு வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். கொடைக்கானல் அப்படியே தாண்டி கூடி ஏறினாங்கன்னா அப்படியே வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அதாவது குளிர்ந்த நீர் என்பது கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இரண்டும் போக்குன்னு ஒரு பழமொழி இருக்குது. ஆற்றுல குளிச்சிங்கன்னா வாத நோய் போயிடும், அருவியில் குடிச்சிங்கன்னா பித்த நோய் போயிடும். நீஸ் தண்ணி இருக்குல்ல, அந்த பழைய சோறு தண்ணி, அதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே போயிடும், பித்தமும் போயிடும் வாதமும் போயிடும் அப்படின்னு பழமொழி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஐஸ் வாட்டர் என்பது, குளிர்ந்த நீர் என்பது உடலுக்கு சூடு தரும். இப்போ இந்த மண்பானையில் வச்சு குடிக்கிறோம், அது வேற. அது பார்த்தீங்கன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடியது, அதுக்கு ரொம்ப குளிர்ச்சியெல்லாம் இருக்காது. மண்பானை நீர் என்பது நல்ல நீர், அதை குடிக்கலாம், அதில் எந்த விதமான கெடுதலும் இல்லை. இயற்கையாக கிடைப்பதற்கும் செயற்கையாக கிடைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பனிப்பிரதேசங்களில் போகிறோம், அங்கே வெந்நீர் தான் குடிக்கிறார்கள், குளிர்ந்த நீர் குடிப்பதில்லை. பனிப்பிரதேசமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு சூடு. அங்கே போனோன்னு உதரெல்லாம் வெடிச்சிருது. ஏன் வெடிச்சிருது? உடம்பு குளிர்ச்சி அடைந்தால் உடம்பெல்லாம் வெடிக்குமா? வெடிக்காது இல்லை. அங்கே போனோன்னே ஏன் உதரெல்லாம் வெடிச்சு போகுது? குளிர் பிரதேசம் என்பது உஷ்ணத்தை அதிகம் தரக்கூடியது தான். அதனால் குளிர்ந்த நீர் என்பது உடலுக்கு சூட்டைத்தான் தரும்.